ஹாய் அன்வீஸ், வெல்கம் டு நவீன்ஸ் vlog. இன்னைக்கு நம்ம வந்து இது என்னடா புதுசாக ஃபுல் வீடியோ போடுற அப்படின்னு பார்க்காதீங்க. வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம், பள்ளத்தில் வந்து மீன் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் வந்து அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். என்னன்னா மீன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன மாப்பிள்ளை தம்பி, 2 மாப்பிள்ளைங்களும் தம்பியும் முன்னாடி போயிட்டாங்க. நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டுருக்கேன். இந்த டைம் வந்து வலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா போன டைம் வந்து சேல் துணியிலேயே வந்து நிறைய மீன் மாட்டுச்சு. இந்த டைம் வந்து ப்ரிப்பராக வந்து வலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம், தண்ணி இருக்குதா இல்லை என்னன்னு தெரியல. ஃபுல்லாக தான் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்க, மீனெல்லாம் ஓடுது. ஜிலேபி குட்டி தான் இருக்குது நிறையா. பாருங்க, மீன் எல்லாம் ஓடுது, நிறைய இருக்குதுங்க. ஆனால் எல்லாம் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக தான் இருக்குது. போன டைம் பிடிச்சதை விட சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைம் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனாக வலையை எடுத்துட்டோம். இல்லடா, இருக்குடா அங்கே பாடுறா, கீழே விடுறா, பெருசு இருக்குடா. அங்க இருக்கு பாரு. கையில பிடிக்க முடியாது, வலைக்கு ஓட்டு. மயூர், நீ வலையை ஃபர்ஸ்ட் இழுத்து விடு அந்த மூலையே. இங்க இருக்குது பாருங்க மீன். போறாம பாருங்க, போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். பட்டா அங்க இருக்கான் பாரு, வினோத்த மாட்டிக்கிட்டான்டா. இங்கோட்டு மாட்டிக்கிட்டான். எடுக்காததுக்கு இப்படியே எடுத்து போலாம்டா. எங்கேயோ ஓடிட்டான்டா. வரையிடுறா. கைஸ், ஃபர்ஸ்ட் மீன் வலையை விட்ட வேகத்திலே மாட்டிக்கிட்டான் ஒருத்தன். விட்டுறாதரா வாயில். அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறி இருக்குது பாரு வலை. முள்ளுல இருந்து ஃபர்ஸ்ட் வலை எடுங்கடா. வேற எங்கேயும் சிக்குதுன்னு பேர் தூக்காதரா. இங்க ஒருத்தன் வீடியோ மட்டும் எடுத்து எங்கேயும் அங்க பாரு. காமி வினோத்குமார், விட்டுறாதடா. தூக்கி மட்டும் பிடிக்க வர கணேசன், நீ வலையை மேல தூக்கி பிடிச்சுக்க. அப்படியே வினோத்த அப்படி இரு. இங்க இருக்கிறான் பாரு. இங்க ஒருத்த மாட்டிக்கிட்டு இரு. வினோத்த அழுத்து. ஆடா, ஓடிட்டான்டா. அங்க இருக்கான் பாரு. இன்னும் குறுக்குங்கடா, வலையை பக்கத்துல கொண்டு போங்கடா. இங்க பாரு, எத்தனை ஜிலேபி தாண்டா நிறைய இருக்கிற மயூரி. இல்ல, இருக்காண்டா. எங்கடா புடிச்சியா? ரெண்டு மாட்டிட்டான். எந்த பக்கம்? அந்த பக்கம் உள்ள இருந்தா வந்திருப்பான். அதனால எங்க இருக்குதா? அவ்வளவு எடுத்தாச்சு. வாயிலாம் உழுது தண்ணி. கொண்டு பிடுங்க பிடிச்சிட்டுனா ஒண்ணு கொடுக்குது மயூரி. மீன் ஒண்ணு கொடுக்குது காய்ஸ். இந்த பக்கம் இன்னும் 2 நமக்கு இதுலயா வலைய வினோத்த? இது அப்படியே இந்த தலை மட்டும் தூக்கி கிராஸ் போட்டலாம் வினோத்த. என்ன சொல்ற? அடமா யூரிப்புரா பாக்குறா. மீனை உள்ள போட்டுட்டு ஏன்டா அப்படின்னு தான் பண்றீங்க? இரா கைஸ், இந்த குட்டையில ஒரே ஒரு மீன் தான் மாட்டிருக்குது. 3 மீன் பிடிச்சிருக்கிறேன். ஏன்டா 2 தான், 1 கணக்கா, 1 சின்னது, இன்னொன்று பெருசு. ஒன்றும் வலையில் உழவ மாட்டேங்குது கைஸ். அடுத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குட்டைக்கு போகலான் இருக்கோம். இது உண்மை சொல்லலாம், குட்டையே இல்லை, இதுவும் ஒரு வயக்காடு தான். தண்ணி தேங்கி குட்டையாட்டாயிருச்சு. இதுலலாம் கணக்கான குட்டி தாண்டா இருக்குது. பெருசு காணாண்டா ஒன்று கூட. கணக்கான குட்டி தான் இருக்க மாட்டேங்குது. இரு, நான் அந்த பக்கம் பார்க்குறேன். இங்கே இருக்கிறானுங்க பாரு. என் கை சைஸுக்கு இருக்குறா ஒவ்வொன்றும்.
எல்லாம் இந்த பக்கம் வருது. அடே மயூரி எல்லாம் அமுத்தி விடு நோத்து. அங்கிருந்து முடிக்கிட்டு வா. உள்ள பூண்டான் பாரு, அங்க வரான் பாரு. காலில் அடிச்சு பிடிக்கிறியாடா? ஒண்ணு மாட்டிச்சா? சண்டா போடாம இருங்கடா. பெருசாட்டுக்குது. கொண்டாடா. கைஸ் இப்போதான் வந்து 3வது மீன் போயிருக்குது. பரவாயில்ல, ஏதோ கிடைச்சல ஒன்று பெருசானாச்சும் கிடச்சிருக்குது. காய்ஸ் அந்த குட்டையில் வந்து மீனே பிடிக்க முடியல. அதனால மறுபடியும் நாங்கள் திரும்ப இந்த குட்டைக்கு வந்துட்டோம். அது சீல துணியில் தான் போட்டு அடிக்க போகிறோம். ஏன்னா வலையை விட்டு அடித்தா மீனே மாட்ட மாட்டேங்குது. திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஏறுதுடா. ஆடா மாட்டிக்கிறானாடா? பரவாயில்ல, ஒருத்தனாச்சும் கிடச்சிருக்கிறானே. கொண்டா. அங்கே யாராச்சும் வச்சுருந்தாங்களா? ஐஸ் சிலேபி ஒன்று கிடச்சிருச்சு. பாருங்க, தூக்கிக்குள்ள போட்டுற. பெருசா? ஏ இப்படி அடிச்சிருந்தா கூட நான் அடிச்சிருந்துருக்கலாம்டா எல்லாத்தையும். போடு வீசு. கைஸ் இங்க பாருங்க, நல்லா பெரிய மீனா மாட்டி இருக்குது. அடே என்ன துள்ளு துள்ளுறான்டா. இனிமே உள்ள மாட்டான். ஏ தூக்குடா மாட்டிக்கிட்டான்டா. அந்த குட்டையில இருந்த ஒரு 4 மீனையும் பிடிச்சாச்சு. அடுத்து மறுபடியும் அந்த குட்டை கிளம்பியாச்சு. ஒவ்வொரு குட்டையா மாறி மாறி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவரிடா பாம்பு வளன்னு போவாத பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மீன் கிடைச்சிருக்குன்னு. சரி அவ்வளவு உள்ள விடுங்க. நல்லா இழுத்துக்க. டெம்பரா வலைய இழுங்க ஃபர்ஸ்ட். அந்த இதா சீலைய செடினாச்சும் எடுத்து ஏறல. ஏதோ ஒரு ஏறிடுச்சு. அதுவா வந்து உழுவுதுடே. கைஸ் இந்த குட்டையில ஏதோ முடிஞ்ச அளவுக்கு மீன் எல்லாம் பிடிச்சாச்சு. அடுத்து அந்த குட்டையில ஒரு 2 அரியை விட்டுட்டு அதில் 2 அரி அடிச்சு பார்க்கலாம். முதல்ல 3 மாட்டுச்சு. அதனால அந்த அடியில் அந்த குட்டையில் 2 அரி அடிச்சுட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். போய் அப்புறம் செலாம் படிச்சு க்ளீன் பண்ணி அடிச்சு வறுவல் கிருவல் எதுவும் போட வேண்டியதுதான் கைஸ். இன்னைக்கு வந்ததுக்கு செம்ம வேட்டை. 3 கிலோ மீன் பிடிச்சாச்சு. ஒரு வழியா வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. எல்லாம் மீன் இது எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டுனா, உள்ள அந்த அவரி மீன் வந்து குதிக்குது. சும்மா ஜாலியாக வெளியே வர்றதுக்கே பார்க்குது. அதனால ப்ரொடக்ஷனுக்காக இந்த கட்டு போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு வழியாக பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இனி மறுபடியும் வந்து அடுத்த ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து மறுபடியும் வரணும். சேத்துக்காட்டுக்குள்ளே மீன் பிடிக்கிறதும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. ஜாலியாக ஒரு நாள் பொழப்பு போனாலும் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. எல்லாம் பசங்களோட என்ஜாய் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்களும் சேத்துக்காட்டில் இல்லை குட்டையிலையோ, உங்கள் ஊர் குட்டையிலையோ இல்லை பள்ளத்துலையோ
ஏதாவது ஒன்று மீன் இப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எந்தெந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ போய் ஒரு குளியலை போட்டுட்டு ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தான். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.